தமிழ்நாடு மின்சார ஒழுங்குமுறை ஆணையத்தின் தலைவர் மணிவண்ணன் தனது பதவியை ராஜினாமா செய்துள்ள நிலையில் தமிழக மின்சாரத்துறை எதிர்கொண்டு வரும் சவால்கள் மற்றும் பிரச்சினைகள் குறித்து தமிழ்நாடு மின்வாரிய ஊழியர் கூட்டமைப்பு பொதுச் செயலாளர் சேக்கிழார் தெரிவித்துள்ள கருத்துக்களை தற்போது பார்க்கலாம். இது எலக்ட்ரிசிட்டி ஆக்ட் 2003 பிரகாரம் ரெகுலேட்டரி கமிஷன் இயங்குது. ரெகுலேட்டரி கமிஷனோட சேர்பர்சன் லாஸ்ட் மந்த் தான் ரிசைன் பண்ணியிருக்கிறார். அவர் வழக்கமாக ஒரு அரசு மாறும்போது இருக்கிற இடங்கள்லாம் மாறுவாங்க. இப்போ எஸ்பிஸ் மாறுறாங்க, கலெக்டர் மாற்றுறாங்கல்ல, அது மாதிரி கூட இது இருக்கலாம். அங்கே ஒரு சேர்மன், ஒரு செக்ரட்டரி, 3 டைரக்டர், 2 மெம்பர், இது அவங்களோட ஸ்ட்ரென்த். இது இப்போதைக்கு செக்ரட்டரி மட்டும்தான் இருக்கிறார், மற்ற யாருமே இல்லை. இப்போ எலக்ட்ரிசிட்டி ரெகுலேட்டரி கமிஷன் என்பது எலக்ட்ரிசிட்டி போர்டை மானிட்டர் பண்ணுறது ஒன்று. ரெண்டாவது, அங்கே இந்த டைரக்டர்ஸ் இருக்கிறாங்க, இன்ஜினியரிங் டைரக்டர், டேரிஃப் டைரக்டர், இது மாதிரி 3 டைரக்டர் இருக்கிறாங்க. எலக்ட்ரிசிட்டி போர்டுக்கு சில வழிகாட்டு முறைகள் பண்ணுறது, ஜென்ரேட்டருக்கும் பையருக்கும் இருக்கக்கூடிய டிஸ்பியூட்டை கிளியர் பண்ணுறது போன்ற விஷயங்கள் அவங்க பண்ணுறாங்க. இப்போ எலக்ட்ரிசிட்டி போர்டு இண்டிபெண்ட்டாக எந்த விஷயத்தையும் ஈவன் டேரிஃப் டேரிஃபு அவங்கக்கிட்ட ஃபைல் பண்ணணும், அதை தான் அவங்க அக்செப்ட் பண்ணி கொடுக்கணும். இப்போ ஜூலையில் மேண்டேட்டாக பண்ண வேண்டியது டேரிஃப் ப்ரைஸு. மாண்புமிகு அமைச்சர் டேரிஃப் இந்த வருஷம் நாங்கள் பண்ணலைன்னு அறிவிச்சிருக்கிறாங்க. இப்போ அங்கே சேர்பர்சன் இல்லாததுனால தான் அப்படி இவங்களால் அறிவிச்சிருக்க முடிஞ்சிருக்கு. இன்னும் சேர்பர்சன் இருந்திருந்தாங்கன்னா கட்டாயமாக அங்கே விட மாட்டாங்க. இட்ஸ் எ மேண்டேட், ரிவைஸ் பண்ணி தான் ஆகணும். இப்போ எலக்ட்ரிசிட்டி போர்டு இருக்கக்கூடிய நெருக்கடிகளில், கடன் சுமைகளில் ரெகுலேட்டரி கமிஷன் இருக்கக்கூடிய பெண்டிங் கேசஸ் 100-150 கேசஸ் இருக்குது. ஜென்ரேட்டர் இருக்கக்கூடிய கேசஸை டிஸ்போசல் பண்ண வேண்டியதும் இருக்குது. இப்போ ரெகுலேட்டரி கமிஷனுக்கு இம்மிடியட்டாக கவர்மெண்ட்டு சேர்பர்சன், டைரக்டர்ஸ், மெம்பர்ஸை அப்பாயின்மெண்ட் பண்ணணும். இட்ஸ் நெசசிட்டி ஒன். ஸ்டேட் ரெகுலேட்டரி கமிஷன் சென்ட்ரல் ரெகுலேட்டரி கமிஷன் கண்ட்ரோலில் இயங்குது. எல்லா ஸ்டேட்டுக்கும் ரெகுலேட்டரி கமிஷன் இருக்குது, நாட் ஒன்லி தமிழ்நாடு, எல்லா ஸ்டேட்லேயும் இருக்குது. இப்போ கவர்மெண்ட்டு அதை ஃபில் பண்ணுறதுக்கு கம்மிங் 28க்குள்ளே போர்ட்டலில் அப்ளை பண்ணணும், எலிஜிபிள் ஹேண்டுன்னு மாதிரி நோட்டிஃபிகேஷன் வந்திருக்கு. 2 நாளைக்கு முன்னாடி, நேற்றோ 2 நாளைக்கு முன்னாடி வந்திருக்கு. அதில் இம்மிடியட்டாக அவங்க ஃபில் பண்ணினா ரெகுலேட்டரி கமிஷன் ஃபங்க்ஷனிங் கரெக்டாக இருக்கும். அப்போ அதை வைத்து எலக்ட்ரிசிட்டி போர்டு இருக்கக்கூடிய விஷயங்களை செய்ய முடியும். இப்போ கவர்மெண்ட்டு ஒரு பாலிசியாக இப்போ நியூ கவர்மெண்ட் ஃபார்ம் பண்ணி வந்திருக்கிறதுனால கவர்மெண்ட்டு இண்டிபெண்ட்டாக இந்த விஷயங்களை மேனேஜ்மெண்ட்டோட கன்சல்ட் பண்ணிவிட்டு எல்லா இன்ஃப்ராஸ்ட்ரக்சருக்கும் இம்ப்ரூவ் பண்ணுறதுக்கான முயற்சி எடுக்கிறாங்க. இந்த முயற்சியை ரெகுலேட்டரி கமிஷன்கிட்ட பண்ணி தான் பண்ண முடியும். இவங்களாம் டிக்ளேர் பண்ண முடியாது. பேசலாம், பண்ணலாம், போகலாம். மற்ற எல்லா விஷயங்களுமே ரெகுலேட்டரி கமிஷனோட அக்செப்டன்ஸோட தான் பண்ண முடியும். அவங்க தான் எந்த கம்பெனிக்கு எவ்வளோ ரூபா செலவு பண்ண முடியும்னு சொல்ல முடியும். இப்போ நீங்கள் 20,000 பேர் மேன் பவர் எடுக்கிறீங்கன்னா எவ்வளோ காசு இதுக்காக இன்வெஸ்ட் பண்ண முடியும் அப்படிங்கிறது அவங்க சொல்லுவாங்க.